வேர்க்கடலை ஸ்வீட் பண்ணுறதுக்கு, அதாவது பீனட் கத்லி பண்ணுறதுக்கு 1 கப் பச்சை வேர்க்கடலை நமக்கு தேவை. இது 125 கிராம்ஸ் இருக்குது. வேர்க்கடலை எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு தான் சர்க்கரை எடுத்துக்கணும். 1 கப் சர்க்கரை, இது வந்து 200 கிராம்ஸ் இருக்குது. ஸ்கிம்டு மில்க் பவுடர் 1/2 கப் எடுத்திருக்கேன். இது வந்து 100 கிராம்ஸ் இருக்கும். நீங்கள் நார்மல் மில்க் பவுடர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் ஸ்வீட் இருக்கும், சுகர் இருக்கும். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிங்கனாலே போதும். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 2 டீஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். பச்சை வேர்க்கடலையே நம்ம வெறும் கடாயில் கூட வறுத்து எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி வானிலையில் கொஞ்சம் டேபிள் சால்ட் போட்டு ஒரு 5 நிமிஷம் சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொறுமையாக வேர்க்கடலை வறுத்து எடுத்தால் வேர்க்கடலை பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஈவனாக வறுபடும். அது மட்டும் இல்லை, நமக்கு வந்து அடிப்பிடிக்காமல் அழகாக நம்ம வறுத்து எடுத்துடலாம். கடையில் வறுத்த வேர்க்கடலையை வாங்கி செய்யலாமான்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அது வந்து எப்போ வறுத்ததுன்னு நமக்கு தெரியாது. வறுத்து கொஞ்ச நாள் வச்சுட்டாலே வேர்க்கடலையில் ஒரு வாசம் வந்துடும். அதுக்கு பெஸ்ட்டு என்னென்னா, நம்ம பச்சை வேர்க்கடலை வாங்கி அழகாக இது மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டோன்னா அந்த கரெக்டான கலரில் நம்ம எடுத்துக்கலாம் வேர்க்கடலையே. அது மட்டும் இல்லை, அதோட சுவையும் மனமும் அலாதியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் சிரமம் பார்க்காம நம்ம வாங்கி வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப நம்ம ப்ரௌன் கலராக வறுத்துடாமல் இந்த வேர்க்கடலையோட தோல் வந்து பார்த்திங்கன்னா பிரிய ஆரம்பிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், உறிஞ்சி வர ஆரம்பிக்கும். இந்த டைமில் நம்ம எடுத்தால் தான் அந்த வெள்ளை கலர் வந்து அப்படியே நமக்கு வேர்க்கடலையில் கிடைக்கும். இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி வடிகரண்டி யூஸ் பண்ணி நம்ம வேர்க்கடலையை தனியாக பிரித்து எடுத்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். இந்த உப்பை வந்து நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதில் முக்கியமாக இந்த பருப்பு வகைகள், ட்ரை நட்ஸ் இருக்குது பாருங்கள், பாதாம், பிஸ்தா, முந்திரி, இதெல்லாம் வந்து அழகாக அளவாக இந்த மெத்தடில் வறுத்து எடுத்துடலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேர்க்கடலையே ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு அதோட தோலை நீக்கி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வேர்க்கடலை அழகாக பளிச்சுன்னு வெள்ளை கலரில் இருக்குது. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். வேர்க்கடலையே நைஸாக பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சிடலாமா? ஸ்வீட் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்குது. இந்த மாதிரி தட்டில் நெய் தடவி நம்ம ரெடியாக எடுத்து வச்சிடலாம். ஸ்வீட் ரெடி ஆன உடனே கொட்டி ஸ்லைசஸ் போடுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். நான்ஸ்டிக் பேனை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்வீட் செய்கிறதுக்கு நான்ஸ்டிக் பேன் இல்லைன்னா அடிகனமான வானலி இருந்தால் உங்களுக்கு வந்து அடி பிடிக்காமல் செய்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் சர்க்கரையை இப்போ சேர்த்துட்டு 1/4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். 1/2 கப் வரைக்கும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். முக்கியமாக சர்க்கரை வந்து நல்லா கரையணும். கரைஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அடுத்து அந்த பாகு பதத்துக்கு வரும். பாகு வரும்போது நமக்கு வந்து இப்போ இன்றைக்கி ஸ்வீட்டில் வந்து கம்பி பாகு பதம் வரணும். ஸோ அது வரைக்கும் வந்து நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். சர்க்கரையை எடுத்துக்கும் போது நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை வந்து பெரிய துகளாக, அதாவது கிரானுவல்ஸ் பெருசாக இருந்ததுன்னா அப்போ நம்ம மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டிட்டு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு சீக்கிரமாக தண்ணியில் கரைஞ்சிரும். பொதுவாக ஸ்வீட் பண்ணும்போது எல்லாருக்குமே சவாலாக இருக்கிறது கரெக்டான பாகு பதத்தை கண்டுபிடிச்சி செய்கிறது தான். ஒரு 3 ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா கரெக்டாக செஞ்சிடலாம். முதல் ஸ்டெப்பு, சர்க்கரை வந்து நல்லா தண்ணியில் முழுக்க கரையணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமுக்கும் குறைஞ்ச தீயில் தான் இருக்கணும். அதாவது சிம்முக்கும் மீடியமுக்கும் நடுவில் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் சர்க்கரை முழுக்க கரைஞ்சி அடுத்த ஸ்டேஜுக்கு பாகு போகும்போது உங்களால் கரெக்டாக கண்டுபிடிச்சி செய்ய முடியும். மூணாவது பார்த்திங்கன்னா, பக்கத்திலே இருந்து கிளறி விடணும். நமக்கு தேவையான பாகுபதம் வர வரைக்கும் 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாகு செய்ய ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ நம்ம மறுபடியும் ஒரு தடவை கொஞ்சம் பாகு எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். கொஞ்சமாக பாகு எடுத்து 2 விரலுக்கு நடுவில் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா கம்பி மாதிரி வரும். இதுதான் வந்து கம்பி பாகு பதம். கம்பி பதம் பார்க்கும்போது சுட்டுக்காமல் ஒரு 5 செகண்ட் கழித்து ஆறுனதுக்கப்புறம் தொட்டு பாருங்கள். கம்பி பாகு பதம் வந்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலை பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்கலாம். ரெண்டும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா கைவிடாமல் பொறுமையாக கிளறி விடுங்க. பாகும் வேர்க்கடலை பொடியும் நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப் பால் பவுடரை இப்போது சேர்த்துடலாம். பால் பவுடர் சேர்க்காமலும் நீங்கள் இந்த பீனட் கத்திலி அப்படியே செய்யலாம். பால் பவுடர் சேர்க்கறதுனால கத்திலிக்கு நல்ல ஒரு வெண்மை நிறமும் அலாதியான ஒரு சுவையும் நமக்கு கிடைக்கும். பால் பவுடரையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம 2 டீஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கலாம். வானலியோட பக்கங்களை விட்டாமல் எவ்வளோ அழகாக சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். இது வந்து நாம் கரெக்டான பக்குவத்தில் செஞ்சுருக்கோங்கிறத காட்டுது. இப்போது ஏலக்காய் பொடியை சேர்த்துடலாம். ஏலக்காய் பொடி சேர்த்த உடனே நல்ல வாசனை வருது. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நெய் தடவின தட்டில் கொட்டிடலாம். துண்டுகள் போடுறதுக்கு முன்னாடி இது மாதிரி நம்ம
ஸ்வீட்டை வந்து தட்டில் முழுக்க பரப்பி விட்டுக்கணும். தோசை கரண்டி இல்லைன்னா இதே மாதிரி ஃப்ளாட்டாக இருக்க கரண்டி எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நெய் தடவிட்டு நம்ம சமப்படுத்தினா சரியாக வந்துடும். ஸ்வீட்டை அழகாக சமமாக பரப்பி விட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சுட்டு ஸ்லைசஸ் போட்டோன்னா சரியாக இருக்கும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. துண்டுகள் போட்டுடலாம். பீனட் கத்திலிக்கு டைமண்ட் ஷேப்பு கரெக்டாக இருக்கும். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா பாதாம் கத்திலி காஜு கத்திலி மாதிரியே தான் இதுவும் இருக்கும். எந்த வித்தியாசமும் தெரியாது. ஸ்கொயர் ஷேப் வேணும்னாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம், உங்கள் சாய்ஸ் தான். துண்டுகள் போடும்போதே ஒட்டாமல் தனித்தனியாக வருது பாருங்கள். இன்னும் 5 நிமிஷத்தில் ஸ்வீட்டு செட் ஆகிடும். இப்போ முழுக்க ஆறிடுச்சு. கட் பண்ணி எடுத்துடலாம். எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இந்த டைமண்ட் ஷேப்பில் பார்க்குறதுக்கு இப்படியே காஜு கத்திலி பாதாம் கத்திலி மாதிரி தான் இருக்குது. இது வேர்க்கடலை நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே தான் இருக்கும். சத்துக்கள் நிறைந்த வேர்க்கடலையில் சூப்பராக சுலபமாக சுவையான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. பீனட் கத்திலி இப்போ டேஸ்ட் பார்த்துடலாமா? எவ்வளோ சாஃப்டாக உடைபடுது பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் நம்ம மில்க் பவுடர் சேர்த்துருக்கறனால அதோட வாசமும் ஏலக்காவோட வாசம் எல்லாம் சேர்ந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.